சில பேர் என்கிட்ட கேட்குறாங்க, டாக்டர் ஐவிஎஃப்ல ப்ளூ கலர் ஐஸ் இருக்கிற மாதிரி பேபிஸ் வருமா, இல்லை ஹேர் ப்ரௌன் கலரில் இருக்குமா, இல்லை இந்த ஹைட்டில் இருக்குமா, அந்த மாதிரிலாம் கேட்டு ஐவிஎஃப் அந்த மாதிரி பண்ணிக்க முடியுமான்னு கேட்குற பேஷண்ட்ஸ் இருக்காங்க. பட் ஆனால் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங், திஸ் இஸ் நாட் அ சயின்டிஃபிக் ஃபிக்ஷன் மூவி, இட் இஸ் ரியல் சயின்ஸ். ஐவிஎஃப்ன்றது ஒரு அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி. இது சயின்ஸை பேஸ் பண்ணி பண்ணுற ட்ரீட்மெண்ட். இதில் டிசைனர் பேபிஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கே இடம் இல்லை. இது வரைக்கும் நம்மளுடைய கண்ட்ரி லா படி there is nothing called designer babies, but we do have certain testing called PGTA, அதாவது ப்ரீ-ஜெனட்டிக் டெஸ்டிங் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த மாதிரி ஜெனட்டிக் டெஸ்டிங் எல்லாம் நம்ம பண்ணுறதுக்கு நம்ம கண்ட்ரியோடைய லா வந்து அலோவ் பண்ணுது. இதில் எது வரைக்கும் நம்ம பார்க்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, வம்சாவளி நோய் இருக்கிறது, இல்லை ஜெனட்டிக் டவுன் சிண்ட்ரோம் வருமா வரையா, இந்த மாதிரி ஜெனட்டிக் டெஸ்டிங்லாம் நம்ம பண்ணுற மாதிரியான காமன் ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் லா வந்து அலோவ் கண்டுபிடிக்கும். இதில் எது வரைக்கும் கப்பல் 2 பேரில் யாருக்காவது குரோமோசோமல் அப்நார்மாலிட்டி இருந்ததுன்னா அது பேபிக்கு வருமா, பேபிக்கு டவுன் சிண்ட்ரோம் வருமா, நம்ம இந்த PGTA டெஸ்டிங் இந்த மாதிரியான காமன் லா வந்து அலோவ் ஜெனட்டிக் இதுல எது வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். பட் ஆனா டிசைனர் பேபிஸ்ன்னு சொல்லி இந்த ஐ கலர், இந்த ஹைட்டு அதெல்லாம் கொடுக்கறது வந்து இட் இஸ் ஆக்சுவலி நாட் பாசிபிள் சயின்டிஃபிக்லி. பேபின்றது டிசைனர் ப்ராடக்ட் கிடையாது. நேச்சரை நம்ம ரொம்ப கண்ட்ரோல் பண்ண நினைக்கவே முடியாது. பிகாஸ் we can never go against nature. And pre-genetic implantation technique will definitely help you get a healthy baby. ஒருவேளை ஃபியூச்சர்ல டிசைனர் பேபிஸ் அலோவ் பண்ணாங்கன்னா உங்களுடைய பேபியோடைய ஐ கலரை நீங்க சூஸ் பண்ண ப்ரீ இம்ப்ளான்டேஷன் எஸ் ஆர் நோ நேச்சரை நம்ம ரொம்ப கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்க கண்டுபிடிக்க முடியும். பட் ஆனா